வருங்கால கணவர் போட்ட கண்டிஷன். அப்செட் ஆன த்ரிஷா. திருமணமே வேண்டாம் என முடிவு. இன்றைய சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் மிகவும் அதிக அளவில் பேசப்படும் 2 பிரபலமான நபர்கள் யார் என்றால், ஒருவர் விஜய், மற்றொருவர் நடிகை த்ரிஷா. தொடர்ந்து த்ரிஷாவின் பெயர் சமூக வலைதளங்களில் வைரலாகிக் கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக நடிகர் விஜயுடன் சென்னையில் நடந்த திருமண வரவேற்பு விழாவில் ஒரே ஆடையில் ஜோடியாக த்ரிஷா சென்றது ரசிகர்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு த்ரிஷாவிற்கும் தொழிலதிபர் மற்றும் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் வருண் மணியன் என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்போது இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் புகைப்படங்களும் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிகளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வெளியானது. ரசிகர்கள் த்ரிஷா வருண் மணியன் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் சில மாதங்கள் கழித்து அந்த திருமணம் நிச்சயதார்த்தத்துடன் நின்றுவிட்டது. திருமணம் இனி நடக்காது என்ற தகவல் வெளியானது. அதன் பிறகு நிச்சயதார்த்தமும் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ற தகவலும் பரவியது. அந்த நேரத்தில் திருமணத்தை நிறுத்தியது யார், என்ன காரணம் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்தது. சிலர் இதற்கு வருண் மணியன் தான் காரணம் என்றும், இன்னொரு தரப்பினர் த்ரிஷா தான் திருமணம் வேண்டாம் என்ற முடிவை எடுத்தார் என்றும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். இப்படி பலவிதமான யூகங்கள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இந்த விவாதங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக த்ரிஷா ஒரு பதிவை வெளியிட்டார். அதில் எனது திருமணம் நிச்சயதார்த்தத்துடன் தடைபட்டு நின்றது குறித்து பல கணிப்புகள் வலம் வருவதை பார்த்து வியப்பாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன் என்று மட்டும் அதில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஒரு நேர்காணலில் பங்கேற்ற நடிகை த்ரிஷா தனது திருமண நிச்சயதார்த்த முறிவு குறித்தும் வெளிப்படையாக கூறியிருந்தார். நான் திருமணம் செய்ய நினைத்த நபர் எனது நடிப்பு வாழ்க்கையை நிறுத்த வேண்டும் என்று கூறினார். ஆனால் சினிமாதான் எனது வாழ்க்கை, நடிப்பு என் உயிர் என்றும் அதை கைவிட முடியாது என்றும் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். நடிப்பை நிறுத்துவதற்கு பதிலாக அந்த திருமணத்தையே நான் நிறுத்திவிட்டேன் என்று அப்போது த்ரிஷா கூறியிருந்தார். த்ரிஷாவிற்கு சினிமா மீது இருக்கும் காதல் அளவு கடந்தது. பல நடிகைகள் திருமணத்திற்கு பிறகு சினிமாவை விட்டு விலகும் நிலையில் த்ரிஷா மட்டும் திருமணத்தை தவிர்த்துவிட்டு தனது நடிப்பு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஒருவேளை எனக்கு திருமணமானால் நான் கர்ப்பமாகும் நேரத்தில் மட்டுமே நடிப்பிலிருந்து சிறிது இடைவெளி எடுக்கலாம், இல்லை என்றால் தொடர்ந்து படங்களில் நான் நடிப்பேன். என் இமேஜிற்கு ஏற்ற கேரக்டர் என்றால் நாயகியாக மட்டுமின்றி எந்த கேரக்டரிலும் வாழ்நாள் முழுவதும் நடிப்பேன் என்றும் அந்த நேர்காணலில் த்ரிஷா கூறியிருக்கிறார். மேலும் சினிமாவை எந்த அளவிற்கு அவர் விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக வீடியோ கேமரா வடிவத்தை தனது முதுகில் த்ரிஷா பச்சை குத்தியிருக்கிறார். கடந்த 2003ஆம் ஆண்டு லேசா லேசா என்ற படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை த்ரிஷா 23 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து முன்னணி கதாநாயகியாக படங்களில் நடித்து வருகிறார். அவ்வப்போது அவருக்கு பட வாய்ப்பு குறைந்தாலும் மீண்டும் ஒரு வெற்றி படம் தந்து பழையபடி அவர் தனது பழைய இடத்திற்கு திரும்பி விடுகிறார். வருண் மணியன் த்ரிஷா திருமணம் மட்டும் தடையின்றி அப்போது நடந்திருந்தால் இன்று விஜய் த்ரிஷா என்கிற ஒரு விவகாரமே வந்திருக்காது என்று தாவேகா கட்சியினரும் தளபதி ரசிகர்களும் வாய்விட்டு புலம்பி வருகின்றனர்.